ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். பேடிஎம் பேங்கை நம்ம ஆர்பிஐ வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்போ பேடிஎம் பேங்கை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட யூசர்ஸோட டெபாசிட் பண்ண பணம் என்ன ஆகும்? பிப்ரவரி 29க்கு அப்புறமா பேடிஎம்ல நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை தான் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேடிஎம் பேங்க்னா என்ன அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் பேடிஎம்ல எந்தெந்த சர்வீஸ் தடையாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ பேடிஎம்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சர்வீஸ். இந்த பேடிஎம் பேமெண்ட் வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ். பேடிஎம்ல பணம் டெபாசிட் பண்ணலாம், பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வாலெட்ல பணத்தை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மூலமா நம்மளால பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா 300 மில்லியன் வாலெட் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் நம்ம பேடிஎம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. 30 மில்லியன் பேங்க் கஸ்டமரை வச்சிருக்காங்க. 17% ஃபாஸ்டாக்ல வந்து ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. இவ்வளவும் வச்சிருக்க இந்த பேடிஎம் பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இவ்வளோ கஸ்டமர்ஸை வச்சிருந்தோம். பேடிஎம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சரியா ஃபாலோ பண்ணாத காரணத்தினால ஆர்பிஐ பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து தடை பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 29 வரைக்குமே வந்து பேடிஎம் நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 1, 2024 முதல் எந்த ஒரு புதிய யூசரையும் வந்து நம்ம பேமெண்ட் பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற யூசர்ஸும் பணத்தை டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பேடிஎம் வாலெட்ல டெபிட், கிரெடிட், ஃபாஸ்டாக் இப்படி எதையுமே வந்து பிப்ரவரி 29க்கு மேல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னும் ஆர்பிஐ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இத பேன் பண்றது மூலமா பாதிக்க போற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேடிஎம் பேங்க் பேமெண்ட் பேங்கோட தொடர்புடைய பேடிஎம் வாலெட், பேடிஎம் யூபிஐ, பேடிஎம் பில் பேமெண்ட் இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேடிஎம் பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை ரன் பண்றவங்க யாருன்னா பேடிஎம் பேங்க் லிமிடெட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி லைசன்ஸை நாங்க திருப்பியும் வந்து அப்ரூவல் வாங்கிடுவோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய எந்த வித சர்வீஸுமே வந்து தடைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. பேடிஎம்மோட பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் மட்டும்தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகாம போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கம்பெனி என்ன சொல்றாங்க, அதாவது பேடிஎம் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற பேங்க் கூட டைப் வச்சுட்டு நாங்க யூசர்ஸ்க்கு எந்த சிரமமும் இல்லாம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் கம்பெனி சொன்னாலும் பிப்ரவரி 29க்கு அப்புறமா பேடிஎம் வாலெட்ல பணம் போடவோ எடுக்கவோ அதர் பேங்க்குக்கு வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அப்போ எஃப்டி போட்டிருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பிப்ரவரி 29க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இல்ல இப்ப நாங்க வந்து பேடிஎம்ல வந்து லோன் வாங்கியிருக்கோம், இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ்க்குமே வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வந்து பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ்ல வராது. இது மட்டும் இல்லாம பேடிஎம்மோட மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேடிஎம் மணி அப்படிங்கிற சர்வீசஸ்ல தான் வருமே ஒழிய இது பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ்க்குள்ள வராது. அதனால அதுக்கும் இந்த பேண்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் எந்த தடையும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் எப்பயும் போலவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் இதே மாதிரி தான், அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேடிஎம்மோட பிஓஎஸ் மெஷின், சவுண்ட் பாக்ஸ், பேடிஎம் கியூஆர் கோடு, பேடிஎம் கார்டு மெஷின் இது எல்லாமே கூட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கூட தான் வந்து தொடர்புடையது. இது எல்லாத்தையுமே வந்து வேற பேங்க் கூட டைப் பண்ணி எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்குருவோம் அப்படின்னு பேடிஎம் வந்து அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபாஸ்டாக்.
ஃபாஸ்டாக் கூட 17% வந்து ஷேர் ஹோல்டரா இருக்கிற பேடிஎம் இந்த பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ்ல தான் வந்து அந்த ஃபாஸ்டாகும் வருது. அதனால இந்த ஃபாஸ்டாகுமே வந்து தடையாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த இந்த ஃபாஸ்டாக்லயும் எந்த ப்ராப்ளமும் வராம வேற பேங்க் கூட டைப் வச்சு இது பிப்ரவரி 29க்கு அப்புறமா வந்து ஃபாஸ்டாக் எந்த ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறோம் அப்படின்னும் பேடிஎம் தரப்புல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.